வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. நமக்காக வருகை தந்த இன்னும் அருமை அண்ணனாக விளங்கக்கூடிய உயிரினும் மேலான நமது சகோதரன் உடன்பிறவா சகோதரனாக விளங்கக்கூடிய யூடியூப் மோகன். முதல் அத்தியாயம் யாரு? அவர்தாங்க. இந்த உலகத்துல தெருக்கூத்தையும் உலகத்துக்கெல்லாம் பரப்ப வேண்டும். எல்லா துறையிலும் எல்லா விஷயம் பரப்புறாங்க. இந்த தெருக்கூத்து கலைஞர்களை உலகம் பூரா பரப்ப வேண்டும் என்பதற்காக முதல்ல விதை போட்டது நமது அருமை சகோதரராக இருக்கக்கூடிய யூடியூப் மோகன் அவர்கள். அப்பெல்லாம் இப்பதான் நிறைய யூடியூப் சேனல் வந்துருச்சு. அப்ப யூடியூப்னு ஓபன் பண்ணா போதும், வணக்கம் நான் உங்கள் மோகன் பேசுகிறேன், அதுதான் முதல்ல வரும். அப்படியாப்பட்ட அருமை சகோதரராக விளங்கக்கூடிய யூடியூப் மோகன் அவர்கள் நமக்காக வருகை தந்து இருக்கிறார். அவர்களுக்கு நமது கைக்குழுவின் சார்பாக முத்தான வணக்கம். ராஜ்யசபைக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக முத்தான முதற்கு வணக்கத்தை தெரிவிக்கிறோம். அஷ்டாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அருவ கொடி படைத்த பெண்களை சரீரம் படைத்த மன்னனாகப்பட்ட துரியராஜனோ உடம்பு எல்லாமே வேங்கலமா வெண்கல சரீரம் படைத்தவன் ஒரு கொடைக்கு ஆட்சி செய்து வரக்கூடிய என் தந்தையாகப்பட்ட திருநாட்டிய மன்னன், என் தாயாரோ காந்தாரி, காந்தாரிக்கும் திருநாட்டிய மன்னனுக்கும் நாங்கள் சரியாக 100 பேர் பிறந்தோம். எனக்கு பங்கும் வகையாளிகள் பாவிலா சத்ரவதிகள் யாரு? என் பங்காளியாக விளக்கக்கூடிய அந்த பாண்டவர்களோ எனக்கு நாடு இருப்பது 56 தேசம். 56 தேசம். நாங்க 100 பேரு, எங்களுக்கு பாதி நாடு. அந்த பஞ்ச பாண்டவர்கள் அந்த 5 பாதி நாடா என்று வஞ்சக வைத்தேன் மனதிலே. ஒன்றா இரண்டா போகின்ற வழியிலே பொய்க்குழி நட்டு வைத்து நடக்கின்ற பாதியிலே நச்சு முளை உணிவித்து குளிக்கின்ற இடத்திலே கூரூசிய வைத்திருந்து உளுந்து சாகிட்டு செத்தாங்களா இல்லையா?
எந்த ஒரு சூழ்ச்சி செஞ்சாலும் அந்த எம்பெருமான் மாயருடைய கிருவினால் தப்பி பொழைச்சாங்க. அப்பயும் சும்மா விட்டுனா தந்திர மார்க்கமாக அரக்கு என்ற வழியிலே ஐவரையும் அழைத்து வந்து தாய் குந்தாதேவியோடு ஆறுவரும் மாட்டு வலித்து விட்டாங்க. இந்த 56 தேசமும் உங்களுக்கு தான் சொந்தம். இந்த 56 தேசமும் எனக்கே சொந்தம், எனக்கே சொந்தம். ஏன் சாமி 56 தேசத்துக்கு மாட்டியா? டேய், இந்த 56 தேசத்துக்கும் நானே சொந்தக்காரன். இருந்தாலும் நான் செய்த வஞ்சகம் மார்க்கமாக என்னதான் இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் என் குலத்தான், பகையாளியாக இருந்தாலும் என் பங்காளிக்குண்டான சாங்கியத்தை நான் தான் செய்யணும்.